ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? 2026ல் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ் வரதான் போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் ஆனுவல் பிளானர் வந்தால் தெரிஞ்சிடும். டிசம்பர் மந்த் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகும். நிறைய பேர் நிறைய கேட்டகரியில் இருப்போம். அதில் ஃபஸ்ட் கேட்டகரி ஆல்ரெடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி கிளியர் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த 2025 எக்ஸாம் வந்து ரொம்பவே ஒரு பெரிய பெரட்டி போட்ட விஷயமா இருக்கும். சிலர் வந்து இப்போ தான் பிகினராக இருப்பாங்க, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை இப்போ தான் முடிச்சிருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க. எப்படி எக்ஸாமுக்கு படிக்கலாம், எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகலாம், எவ்வளோ சீக்கிரமாக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுங்கிற மாதிரி இருப்போம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களும் நெக்ஸ்ட் இயர்லையாவது கண்டிப்பாக நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டிசம்பர் மந்த், இந்த எண்டு இயரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிடும். ஆனுவல் பிளானரில் எக்ஸாம்ஸ் எப்பப்போ வருங்கிறத கிளியராக சொல்லிடுவாங்க. ஆனுவல் பிளானர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போவே அக்டோபர் மந்த் ஆகிடுச்சு, பிளானருக்கு இன்னும் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் கேப் இருக்குது. இப்போவே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டைம் வந்து பிளானர் இல்லாதனால எக்ஸாம் எப்போன்றது நமக்கு தெரியாது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். பிளானர் வந்ததுக்கப்புறம் நமக்கு டேட்டு தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டைமில் எதுவுமே நமக்கு தெரியாத டைம்லேயே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, இப்போ தான் புதுசாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிறவங்களும் சரி, 2025 எக்ஸாம்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமோட பேட்டர்னும் சரி, படிக்கிற விதமும் சரி வேறு மாதிரி இருக்கும். இனிமேல் நம்ம படிக்கிற விதங்களை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எதுவுமே படிக்கலைனாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் 0 to ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் வரப்போகிற எக்ஸாமில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் இந்த 2025 குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸை நம்பிட்டுருப்போம். ஸ்கூல் புக் படித்தா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸ்கூல் புக்கை யார் யார் நல்லா படிக்கிறாங்களோ, தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கு ப்ளஸ் பிவைக்யூ இது மட்டும் நல்லா பார்த்தாவே போதும், எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 2025 எக்ஸாம் வந்து நமக்கு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்தது. 2025 குரூப் 4க்கு நம்ம என்டர் ஆகும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் புக்லேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பயும் அப்படி தான் கேட்பாங்க, நம்பி நம்ம எக்ஸாமுக்கு போகணும். ஆனால் அங்கே நடந்தது என்னென்னா, ஸ்கூல் புக்லேருந்து கேட்கல, அவுட் ஆஃப் சோர்ஸ் நிறைய போயிட்டாங்க. குரூப் 2க்கும் அப்படி தான் இருந்தது. இனிமே இப்படி தான் இருக்கும். இதுக்காக நிறைய போராட்டங்கள், நிறைய விஷயங்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பண்ணியிருந்தாலுமே இது வந்து மாறப்போகிறது கிடையாது. இப்போ இருக்க ரியாலிட்டி இதுதான். அவங்களுடைய சிலபஸ் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் பேட்டர்னுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து தான் வரும். அதுக்கு ஸ்கூல் புக்லேருந்து வராதானா அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக் என்னென்னா ஸ்கூல் புக்லேருந்து ஒரு 40 to 50% வர மாதிரி இருக்குது. மீதி அவுட் ஆஃப் சோர்ஸில் இருக்குது. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களும் சரி, 6th to 12th ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியர் கட்டாக ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம படிக்க வேண்டியது அவுட் சோர்ஸ். கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் படிக்கணுமானா படித்து தான் ஆகணும். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு வேறு வழி இல்லை. ஸ்கூல் புக்கில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா அவுட் சோர்ஸ், அதுவுமே சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி, இப்போ இருக்க சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக மெயினாக என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் அவுட் சோர்ஸ் பார்த்தா போதும். எல்லாமே அவுட் சோர்ஸ் போகணும்னா ரொம்ப கஷ்டம். நம்ம குரூப் 1 லெவலுக்கு படிக்க போகிறதில்ல, குரூப் 4 குரூப் 2 இந்த லெவலுக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அடுத்து அவுட் சோர்ஸு எந்தெந்த டாபிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து பிவிக்யூ இதுவுமே பார்த்து தான் ஆகணும். இது 3மே கம்பைன் பண்ணி நம்ம சேர்த்து பார்க்கும்போது தான் நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இப்படி இந்த முடிவில் தான் நானும் இருக்கேன். இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்லேருந்து நமக்கு தெரிய வரதும் அதுதான். குரூப் 4 நம்ம எழுதும்பொழுது டக்குன்னு நமக்கு அவுட் சோர்ஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு அது வந்து பயமாக இருந்தது, ஒன்றுமே புரியாத மாதிரி இருந்தது, நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. அந்த குரூப் 4 எழுதிட்டு வந்து நிறைய பேர் ஃபீல்ட் அவுட்டும் ஆகிட்டாங்க. இது வேணாம், இது வந்து செட் ஆகாதுன்னு போயிட்டாங்க. சிலர் வந்து என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் இருப்பாங்க. அகைன் கண்டினியூ பண்ணுறதா இல்லை விட்டுறதான் தெரியாமல் டபுள் மைண்ட்லேயும் இருப்பாங்க. சிலர் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக படிச்சுக்க ஸ்டார்ட் பண்ணல, எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கலாம். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தான் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேறு மாதிரி படிச்சிருப்போம். ஸ்கூல் புக்கை மட்டும் நம்பி படிச்சிருப்போம். இப்போ ஸ்கூல் புக்கை மட்டும் நம்பினா போதாது, அவுட் சோர்ஸும் போகணுங்கிறதுனால ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எது எப்படினாலும் நமக்கு ஒன்று வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓடி தான் ஆகணும். இப்படி தான் ரூட்னா இப்படி தான் போயாகணும். இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக தான் போவேன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளால் போக முடியாது. லைஃப் எப்பவுமே வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், நிறைய மாற்றங்கள் வந்து வந்துட்டே தான் இருக்கும். அந்த மாற்றத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டா தான் நம்மளால் சர்வைவ் ஆக முடியும்.
ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சிலபஸ் மாறும், பழையபடி கொண்டு வருவாங்க, அதுக்காக போராட்டம் நடக்கும், அப்படி அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா உடனே மாறுமானா யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்க ட்ரெண்ட் இதுதான், இப்படி தான் இனிமே வர எக்ஸாம்ஸும் இருக்க போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்க வேண்டியது தான். இப்போது எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னா, செல்ஃப் ஸ்டடி, பேட்ச் 2 இருக்குது. செல்ஃப் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் நம்மளாம் அனலைஸ் பண்ணி தேடி எப்படி படிக்கணுங்கிறத ஒரு புரிதல் வந்தால் தான் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். குரூப் 4 முடிஞ்சதுலேருந்தே ஒரு ஹோப் இல்லாமல் இருப்போம். ஏன்னா இதுக்கு மேலே எப்படி நம்ம படிக்க போகிறோம், எதை படித்தா எதுலேருந்து வரும், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு இந்த வேலை வேணும் நம்ம நினச்சோன்னா, இந்த கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோன்னா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். எப்படி படிக்கணுங்கிறதுக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு பிளான் பார்த்துட்டு படிக்க வேண்டியது தான். பேட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நமக்கு ட்ரெண்ட் மாறி இருக்கு. குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு எக்ஸாம்ஸ் இனிமேல் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி கேட்க போகிறாங்கன்னு. பேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் சரியான ஒரு இது யாருக்குமே வரலை. எப்படி படிக்கலாம், எப்படி கொண்டு போகலாங்கிற மாதிரி அந்தளவுக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி தான் இருக்குது. பெஸ்ட்டு வந்து நம்மளே செல்ஃபாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு நம்மளே இப்போ பிளானர் வர வரைக்கும் இருக்கிற டைமில் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளானர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு மட்டும் போடுற மாதிரி பேட்ச் சேர்ந்துக்கலாம். நானும் பேட்ச் சேர்றேன், பேட்ச் சேர்ந்தால் தான் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தானும் நம்ம பேட்சில் சேர முடியாது. பேட்சில் இப்போ இருக்க சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி, இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொண்டு போவாங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்ந்துக்கோங்க. பெட்டர் ஆப்ஷன் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய இருக்குது. செல்ஃபாகவே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். புக்கு, பிவைக்யூ, அவுட் சோர்ஸ் இது 3த்தையும் கம்பைன் பண்ணி போகிற மாதிரி தான் நம்ம இருக்கணும். அதுவும் சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி. அதுக்கேற்ற மாதிரிலாம் எந்த பேட்ச் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் இனிமேல் நிறைய போடுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் பார்க்கலாம். எதுவுமே ட்ரை பண்ணாமல் இது நமக்கு வராது கிடைக்கலன்றதை விட நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றது ஒரு பெட்டர். அதனால பார்க்கலாம். இப்போ நான் வந்து 2026க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானுமே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எக்ஸாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குரூப் 2க்குமே படிக்கல. அப்படியே வெரி பிளாங்காக தான் உட்காந்துட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு இல்லை. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் இப்படியே தான் உட்காந்துட்டு இருப்போம். நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக ஒரு ஹோப் நமக்கு கிடைக்கும்னு படிக்க நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன்னா, வெரண்டா ரேஸ்லேருந்து ஃப்ரீ பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்ச் வந்து ஃபுல்லாகவே பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கொண்டு போகிற மாதிரி இருக்குது. நான் இப்போ பார்த்த வரைக்கும் இந்த பேட்ச் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக சேரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள் அவங்களுடைய ஷெடியூல் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, எந்த மாதிரி இருக்குது, எப்படி கொண்டு போகிறாங்க வீடியோஸ் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்கு இதே மாதிரி நம்பிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவுட் சோர்ஸ் நம்ம போய் ஆகணும். எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி கொண்டு போகலான்னு ஒரு பிளான் அவங்க சொல்லும் போது அது நமக்கு இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ஓகேவா இருக்குது. அதனால எனக்கு இந்த பேட்ச் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. அதனால நானுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சுபா சார் வந்து ரொம்பவே கிளியராக எப்படி கொண்டு போகலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ பிளானர் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும். பிளானர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் டிசம்பர் நியூ இயருக்கு மேலே வேறு மாதிரி போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிளானர் வரத்துக்குள்ளே ஒரு 30 to 40% சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நல்லா இருக்குது. சரி நம்ம பாட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மாற்றம் கிடைக்கும். அதனால நானுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேனல் வெரண்டா ரேஸ் சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய சேனல். அதில் வந்து சொல்கிறது கண்டிப்பாக அவங்க கிளாஸஸ்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்காங்க. நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணதில்லை. சரி இனிமேலாவது அவங்க சேனல் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்குறேன். கிஷோபா சார் வந்து பேட்ச் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியல. சரி அது வரைக்கும் இதை ஸ்டார்ட் பண்ணுவோமேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு எப்படி படிக்க போகிறீங்க, உங்களுடைய பிளான் என்ன, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.